அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அதனால நாடுகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவன் நிலால எங்கெங்கே அவனுடைய பொருள்கள் தடம் வச்சுதோ ஒவ்வொரு பேரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம 3 இடத்துல தடம் வச்சுருக்கோம். சந்திரயான் 1 வந்து மூவண்ண கொடி பூசிய ஒரு டப்பா வந்து தூக்கி போட்டோம். அது 3 இம்பாக்ட் ஃபேக்ட்னு சொல்லி ஒரு இடத்துல தூக்கி போட்டோம். அந்த தூக்கி போட்ட இடத்துக்கு பேர் வந்து ஜவஹர் பாயிண்ட்டுன்னு சொல்லி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேர் வச்சுருக்காரு. அப்போ 3ல் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டு ஜவஹர் பாயிண்ட். 2வது வந்து சந்திரயான் 2வது மிஷனில் நொறுங்கி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் வந்து திரங்கான்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி பேர் வச்சார். 3வது மிஷனு சாஃப்டாக சவுத் போலாரில் இறங்கணும். அந்த இடத்துக்கு பேர் வந்து சிவசக்தி பாயிண்ட்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. அப்போ நிலாவில் நமக்கு சொந்தமாக 3 இடம் இருக்குது. பார்க்கவா இனிமேட்டு எதாவது ஆர்கனைஸ் பண்ணாலும் யாராவது எதாவது வி ஹேவ் ரீச்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க மினரல்ஸில் வந்து நம்ம எடுக்கலாம். பார்க்கவா அது ஒன்று அந்த பாயிண்ட். அடுத்தது என்ன முக்கியமான இதுன்னா மார்ஸ் மிஷன். செவ்வாய் கிரகத்தை வந்து அரைச்சி பண்ணி. ஏன் செவ்வாய் கிரகத்தை அரைச்சி பண்ணோம்னா செவ்வாய் கிரகத்தில் உயிரின சாத்தியக்கூறு உள்ள ஒரு கோள். ஏன்னா அதோட வடிவமைப்பு அட்மாஸ்பியரு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எர்த்தாக இருக்குது. அப்போ அதில் ஏதாவது இருக்குமா, என்னமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி எல்லா கண்ட்ரிகளும் ஸ்டெவன் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா எர்த்தில் இருந்து மார்ஸ் வந்து 15,000 கோடி கிலோமீட்டர் தூரம். 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 15,000 கோடி கிலோமீட்டர் தூரம். இங்கேருந்து எர்த்துலேருந்து நம்ம மார்ஸுக்கு போகணும்னா ஒரு 10 மாதமாவது ஆகும். அப்போ 10 மாதம் ராக்கெட்டை உள்ள அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது சேஃபாக ஃபார்வர்டு ஆகணும். சேஃபாக போய் மார்ஸில் போய் எந்த கோள் அந்த கோள் தெரியல, அது உண்மையான்னு எதுல மேடம் நீராகன்னு சொல்லிட்டு இல்லை டைமண்ட் கோல்டு இருக்குது. தங்கத்தில் எந்த பிளானட் இல்லை, கேஸாக ஒரு பிளானட் இருக்கு. டைமண்டு வந்து டைமண்டாக இருக்காது. அங்கே மழை பெஞ்சால் டைமண்டாக கொட்டும். இங்கே நமக்கு தண்ணியாக H2O கொட்டும், அங்கே மழை பெஞ்சால் டைமண்டாக கொட்டும். அது ஜூபிட்டரில் ஓகே. இந்த செவ்வாய் கோளில் வந்துட்டு என்ன வேணும்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன. ஏன்னா இந்த சேலஞ்சு வந்து 10 மாதம் ராக்கெட்டை வந்து